ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். பன்னீர் கிரேவி செய்யணும் அப்படின்னாலே நிறைய பொருட்கள் தேவைப்படும். அதுக்கப்புறமா க்ரீம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் சுவையில் வரணும்னா நிறைய அதில் பொருட்கள் சேர்க்குறாப்புல இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் ரெஸ்டாரண்ட் சுவையில் ரிச்சான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 3 தக்காளி, 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்க்கணும். அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்காதீங்க. 1 கப் அளவு தயிர் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கோங்க. அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா ஒரு நட்சத்திரம் சோம்பு, 3 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். தாளிதம் நல்லா பொரியட்டும். தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதனுடைய பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூளாக சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா கலர் கொடுக்கும், ரொம்ப காரமும் இருக்காது. அதே சமயத்தில் கிச்சன் கிங் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா, பிரியாணி மசாலா இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இதில் கடலை மாவு சேர்க்குறதுக்கான காரணம் நம்மளுக்கு ஒரு பேசிக் கிரேவி வரணும். அதுக்காக தான் நல்லா திக்காக கிரேவி பதத்துக்கு வரணும். கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு தான் சேர்ப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிரேவி நல்லா வரும். அதே சமயத்தில் ரிச் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சுக்கிறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள். அந்த கிரேவி நீங்கள் பார்க்குறதுக்கே தெரியும், நம்ம கடையில் சாப்பிட்ற அதே பன்னீர் கிரேவி மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கிறலாம். உங்களுடைய பன்னீர் நீங்கள் சமைக்கும்போது ரொம்ப ஹார்டாக வருது அப்படின்னா நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். பன்னீரை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து கிரேவியில் சேருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பன்னீர். ஏன்னா கடைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பன்னீர் அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆனால் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிறது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். எனக்குமே ஆரம்பத்தில் அப்படி தான் ஆகிட்டு இருந்தது. நான் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளுடைய சுவையான பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் சப்பாத்தி, அதுக்கப்புறமா பூரி, நான் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். கூடவே பார்த்திங்கன்னா சாதாரண ரைஸ் கூட சாப்பிட்லாம், ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம எந்த பொருட்களும் பெருசாக யூஸ் பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தயார் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் கேட்பாங்க எப்படி செஞ்சீங்கன்னு, அவ்வளோத்துக்கும் சுவையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.